Hi students, welcome to Indike IAS Academy. So, வீடியோல நானே உங்களுக்கு மனமா நடி எடுத்துல. So, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, group 2 கான prelims exam நீங்க எழுதி முடிச்சிருப்பீங்க. அந்த group 2 prelims-ல ஒரு சில क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா தப்பா கேட்டிருக்காங்க. நிறைய क्वेश्चन வந்து தப்பா கேட்டிருக்காங்க அப்படினு ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லிருந்தீங்க. நம்ம இந்த வீடியோல அந்த group 2 மேத்ஸ் கேட்டிருந்தாங்கல, அதுக்கான ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் நம்ம இந்த வீடியோல கொடுத்துறலாம். சரிங்களா? நான் இந்த வீடியோல group 2 மேத்ஸ்ல கேட்ட எல்லா क्वेश्चनமே ஒரு சில क्वेश्चन விட்றமானால எல்லா क्वेश्चनैயுமே உங்களுக்கு ப்ராப்பரா இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். அதே மாதிரி என்னென்ன क्वेश्चनலாம் தப்பா இருக்கு, எந்தெந்த क्वेश्चनலாம் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்கங்கிற விஷயத்தையும் நான் தெளிவா சொல்றேன். கொஞ்சம் இந்த வீடியோ கரெக்ட் பண்ணி பாருங்க. சரிங்களா? யாராவது ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்றேன்னா, நம்மளோட அடுத்த கட்டமா சரிங்களா group 2 மெயின்ஸ் இருக்கு. அடுத்து group 2 மெயின்ஸ்ல லாஜிக்கல் ரீசனிங் கேட்க போறாங்கல, அந்த லாஜிக்கல் ரீசனிங்க நம்ம முழுக்க ஃப்ரீயா கொடுக்க போறோம். ஓகே, ஒரு ஃப்ரீ கோர்ஸா கொடுக்க போறோம். அதுக்கான ஒரு மாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் வரும். ஓகே, இந்த விட நம்ம இப்ப அந்த தெளிவான விளக்கத்தை ஆன்சர் கே பார்த்தலாம். group 2 மேத்ஸ் எல்லா விஷயமே சொல்லி தரேன், ஆன்சரும் சொல்லிடுறேன். அதாவது எது எதுதான் கிரேஸ் மார்க் வரும்னு சொல்லிடுறேன். ஓகே, சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணா வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த क्वेश्चन இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே ஓகே Reaching the place of meeting 20 minutes before 8:50 hours, Sunil found himself 30 minutes earlier than the man who came 40 minutes late. What was the scheduled time of the meeting? இந்த क्वेश्चन ஃபர்ஸ்ட் இயர் ஓபனா சொல்லிருக்கேன், தயவு செய்து தமிழ்ல படிக்காதீங்க. ஓகேவா? தயவு செய்து தமிழ்ல படிக்காதீங்க. ஏன்னா தமிழ்ல படிச்சா ஓபனா சொன்னா தப்பா இருக்கு, தமிழ்ல இங்கிலீஷ்ல ப்ராப்பரா இருக்கு. ஓகேவா? இப்போ இதுக்கு கிரேஸ் மார்க் உண்டா சார்னா நான் வீடியோ இந்த சம் முடியறப்ப சொல்றேன். ஓகேவா? கவனிங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க, கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம். இதை படிப்போம். தமிழ்ல விட்டுருங்க, நான் ஸ்டார்டிங் சொல்லிடுறேன். இங்கிலீஷ்ல பார்ப்போம். என்ன கொடுத்திருக்காங்க? Reaching the place of meeting 20 minutes before 8:50 hours. அதாவது 8:50க்கு 20 நிமிஷம் முன்னாடி சுனில் அப்படிங்கிறவர் ரீச் ஆகுறாரு. அப்ப 8:50க்கு 20 நிமிஷம் முன்னானா 8:30க்கு அவர் ரீச் ஆயிடுறாரு. யாரு? சுனில். சுனில் வந்து 8:30க்கு ரீச் ஆயிடுறாரு. ஓகே, ரீச் ஆயிட்டு ஒரு விஷயத்தை ஃபவுண்ட் கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னா, ஒரு மனிதனை விட 30 மினிட்ஸ் இயர்லியா போயிருக்காரு. அடுத்து இந்த லைனை படிங்க. Found himself 30 minutes earlier than the man. 30 minutes earlier than the man. அந்த மனுஷனை விட இவர் 30 minutes முன்னாடி போயிட்டாரு. கரெக்டா? அப்ப அந்த மனுஷன் எத்தனை மணிக்கு போயிருப்பாரு? 9 மணிக்கு போயிருப்பாரு. அந்த மனுஷன் 9 மணிக்கு போயிருப்பாரு. ஓகே, who came அந்த மனுஷன் who came 40 minutes late. அதாவது தெளிவா புரிஞ்சுக்கோங்க, சுனில் வந்து 8:50க்கு 20 நிமிஷம் போனாரு. அப்ப எத்தனை மணிக்கு போறாரு? 8:30க்கு போறாரு. அப்புறமா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, ஒரு மனுஷனை விட 30 நிமிஷம் ஏரியா போயிருக்காரு. அந்த மனுஷன் who came 40 minutes late, அந்த மனுஷன் 40 நிமிஷம் லேட்டான். இவர் 9 மணிக்கு போயிருக்காரு. 40 நிமிஷம் லேட்னா பாஸ்பர் டைம் என்னவா இருந்திருக்கும்? 8:20 இருந்திருக்கும். 8:20 தானே அவர் 40 நிமிஷம் கழிச்சு 9 மணிக்கு போயிருப்பாரு. அப்ப ஆஸ்பர் டைம் வந்து பாத்தீங்கன்னா 8:20. என்ன கேக்குறாங்க? வாட் வாஸ் தி ஷெட்யூல் ஆஃப் தி மீட்டிங் தான் கேக்குறாங்க. அப்ப ஆன்சர் 8:20. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் பக்கா 8:20 கரெக்ட். சரி, தமிழ்ல படிப்போமா? கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிடம் முன்னமே சுனில் என்பவர் 8:50 மணிக்கு சென்றார். என்ன கேள்வி? என்ன லைன் எனக்கு புரியல. கூட்டம் துவங்குவதற்கு 20 நிமிஷம் முன்னாடி 8:50க்கு போறாருன்னா அப்ப கூட்டம் 9:10க்கு தொடங்கி இருக்குமா? ஏன்னா முதல்ல ஆன்சர் முடிச்சிட்டாங்களே, இது எனக்கு புரியல, சத்தியமா எனக்கு புரியல. இதுக்கப்புறம் ஒன்றும் படிக்க முடியாது. அங்கு கூட்டம் துவங்குவதற்கு 30 நிமிடம் வந்து விட்டதாக உணர்ந்தாராம். அப்புறமா ஒரு மனிதர் கூட்டத்துக்கு 40 நிமிடம் காலதாமதமா வராராம். அப்ப கூட்டம் துவங்கின குறித்த நேரம்னா என்ன? இந்த क्वेश्चन அப்படியே தமிழ்ல சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் கண்டிப்பா 9 மணிக்கு மேல 10 மணிக்கு மேல வந்திருக்கும். ஓகேவா? இந்த क्वेश्चन தமிழ்ல மட்டும் பாத்தீங்கன்னா இது தப்பு உண்மையா. தமிழ்ல மட்டும் பார்த்தா இது கிரேஸ் மார்க் கொடுத்துதான் ஆகணும். ஆனா இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கு. ஓகே, நம்மளோட டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா இது பார்த்தாலே தெரியுது, இங்கிலீஷ்ல ப்ராப்பரா क्वेश्चन எடுத்துட்டு அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. இது ஒண்ணுமே மீனிங்கே புரியல. அப்ப இந்த क्वेश्चन கிரேஸ் மார்க் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்றது? நான் கொடுக்கணும்னு சொல்லுவேன். என்ன கேட்டீங்கன்னா இதை கொடுக்கணும் தான் சொல்லுவேன். ஆனா டிஎன்பிசி தர மாட்டாங்க. ஏன்னா இங்க கரெக்டா இருக்கு. இங்கிலீஷ் வெர்ஷன் இஸ் ஃபைனல்னு கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறோம், எல்லாமே வைக்கிறோம். ஆனா ஒரே क्वेश्चनக்கு இங்கிலீஷ் தான் முக்கியத்துவம் தரும். இப்ப எனக்கு புரியல. இதை வந்து ஆஸ் பர் எக்ஸாம் எழுதுனவங்க தமிழ்ல இங்கிலீஷ் தெரியல, உங்களுக்கு வச்சுக்கோ, இங்கிலீஷ் தெரியல, தமிழ்ல போட்டு படிக்கிறவங்க எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க? ஆன்சர் 8:20. இதை வச்சு பாக்குறப்ப வந்துருச்சு. இங்க முதல்ல இல்ல அவுட் பார்த்தோன்னே 8:50 20 நிமிஷம் லேட்னா 9:10 ஆப்ஷன்ல காணாம. அதாண்டி அப்படியா இருக்கும் ஒரு क्वेश्चन. சரி, 9:10னா ஒரு 8:10 இருக்கும்போது ஒரு ஃப்ளோர் இதை குடிச்சு விட்டுருப்பாங்க. ஆன்சர் 8:20 தான் இருக்கு. இங்கிலீஷ்ல பார்த்தா கரெக்ட், தமிழ்ல பார்த்தா தப்பு. என்ன பண்ணலாம்? டிஎன்பிசி மார்க் கொடுக்க மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதை பாருங்க. இது பர்டிகுலரா தப்பு. இங்க இங்கில படிச்சாலுமே தப்பு. A can do a certain job in
7.5 மணி நேரம். B is 20% more efficient than A. How many hours does B alone take to do the same job? சால்வ் பண்ணிடலாமா? Bங்கிறவர் இதுல ரெண்டும் ஒண்ணுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? AB எடுத்துக்கோங்க. எஃபிஷியன்சி முத போடுவோம். Bங்கிறவர் தான் A விட 20 நிமிஷம் அதிகமா வேலை செய்யறாங்க. ஓகேவா? A வந்து 7.5 மணி நேரத்தை முடிக்காது. B is 20% more efficient. அப்ப எஃபிஷியன்சி பாத்தீங்கன்னா A-வை 100 வச்சீங்கன்னா B-யை 120 வைக்கணும். ஏன்னா 20% எஃபிஷியன்சி அதிகமா இருக்காரு. இப்ப இதுக்கு ரேஷியோ எடுத்தீங்கன்னா I20 100 620 120. அப்ப ரேஷியோ என்ன வருது? 5 ஸ்டார். அப்ப ஏக்கும் பிக்குமான எஃபிஷியன்சி ரேஷியோ 5 ஸ்டார். அப்ப டைம்க்கான ரேஷியோ 6:5 வரும். டைம்க்கான ரேஷியோ 6:5 வரும். அப்ப Bங்கிறவர் 5 நாள் எடுத்துக்கிட்டாருன்னா Aங்கிறவர் 6 நாள் எடுத்துப்பாரு. அதான் கணக்கு. ஏன்னா அவர் சீக்கிரம் முடிக்கிறார்ல. A வந்து 7.5 மணி நேரம் எடுத்துக்கிறாரு. அப்ப A வந்து 6 பார்ட்ஸ். 6 மடங்கு நாட்கள் எடுத்துக்கிறவர் 7.5 மணி நேரம். அப்ப 5 மடங்கு நாள் எடுத்துக்கிட்டவர் எத்தனை மணி நேரம்? இது A, இது B. இதான் கேட்கறாங்க. B தானே கேட்கறாங்க. B தான் கேட்கறாங்க. ஓகே, அடிப்போமா? இது ஆக்சுவலா 6 அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஓரால் மீதி 1 1.25 வரும். 6 அடிச்சீங்கன்னா 1.25 வரும். 1.25 5 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 6.25 வரும். அப்ப ஆன்சர் வந்து 6.25 நாள். இதுக்கு ஆன்சர் 6.25 நாள். எங்கப்பா 6.25 நாள் காணா? அது சாரி, 6.25 மணி நேரம். மாற்றி சொல்றேன், 6.25 மணி நேரம். 6.25 மணி நேரம். 6.25 ஆப்ஷன் இல்ல, முடிஞ்சு. இப்ப இந்த கொஸ்டினுக்கு கண்டிப்பா கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க. ஓகே, போன கொஸ்டினுக்கு அது கொடுக்க மாட்டாங்க, இதுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கு. அப்படிதான் இருக்கு, அப்படிதானே இருக்கு. இங்கே தான் 6.25 கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ஸோ இதுக்கு கிரேஸ் மார்க் 1 மார்க் கன்ஃபார்ம். இதுக்கு நீங்க என்ன ஆன்சரே போட்டுக்க முடியாது. எப்படி போட்டுக்க முடியும்? ஒரு ஃப்ளோல நிறைய பேர் 6 டிக் பண்ணி விட்டுருக்கலாம். ஆனா 6.25 தான் இதுக்கான ஆன்சர். இதுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. இது மார்க் கொடுத்து தான் ஆகணும். இதுக்கு மார்க் கொடுத்து தான் ஆகணும். ஓகே, சரி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா பேலன்ஸ் கொஸ்டின் ஃபுல்லா பார்த்துடலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான 2 கொஸ்டின் வந்து ஆன்சர் நீங்க வீடியோ பார்ப்பீங்க. என்ன நான் ஃபுல்லாக ஆன்சர் சொல்லிடுறேன், தெரிஞ்சு பண்ணிடுவோம். அப்படியே தொடர்ந்து பார்க்கலாம். ஓகேவா? மீதி கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு தப்புனா இல்ல, மேக்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஓகே, சரசம் பார்த்துலாமா? என்ன கொடுத்துருக்காங்கப்பா? ஃபாக்ஸ்னா கேட், அப்ப ஜெராக்ஸ்னா என்ன? ஓகே, ஃபாக்ஸ்னா கேட், ஜெராக்ஸ்னா என்ன? இதுல எஃப்க்கு சி கொடுத்துருக்காங்க. ஓ சரி, எஃப்க்கு சி, ஓக்கு ஏ, எக்ஸுக்கு டி. ஓகே, இப்போ இதை வச்சு நீங்க இதை அடிக்கலாம். எக்ஸுக்கு டீனா டி வரணும். டீல ஆரம்பிச்சு டீல முடியணும். இது வராதப்ப ஓகே, பேலன்ஸ் வேற செக் பண்ணலாமா? இங்க ஓக்கு வந்து ஏ இருக்கு. அப்போ ஓக்கு இங்க ஏ இருக்கணும். ஏ டீல முடியணும். இது ஒண்ணுதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. நீங்க வேற எதுவுமே பார்க்க தேவையில்ல. ஓகேவா? சார் இஆர் இருக்கே சார் அப்படின்னா இஆருக்கு இங்க ஏதாவது கோட் இருக்கா? இல்லவே இல்லை. அப்ப நீங்க எப்படி போடுவீங்க? போட முடியாது. அப்ப இஆர் வச்சுதான் அவனை அப்படியே வச்சுக்கோங்க சார். டெராட் தான் ஆன்சர். டெராட் தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 பகடைகள். இது ஒரு நல்ல கொஸ்டின். 3 பகடைகள் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம. அதாவது 6 பவர் என்னதான் டோட்டல் பாசிபிள். ஒரு பகடன்றப்ப 6 பவர் வரும். மொத்தம் 6 பாசிபிள் வரும். 2 டைஸ் அப்படிங்கிறப்ப 36 பாசிபிள் வரும். 3 டைஸ் அப்படிங்கிறப்ப 214 பாசிபிள் வரும். 3 டைஸ் அப்படிங்கிறப்ப 214, 6 கியூப். அப்ப 214 பாசிபிள் வரும். ஓகேவா? அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்க அப்ப 1,1,1 2,2,2 3,3,3 4,4,4 5,5,5 6,6,6 அப்பதான் 6 பாசிபிள் வரும். மொத்தம் 216. நமக்கு தேவை 6. அடிச்சீங்கன்னா 1/36. ஆன்சர் 1/36. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஏ 6 நாள், பி 12 நாள், சேர்ந்து பார்த்தா எத்தனை நாள்? 2 பெருக்குனீங்கன்னா 72, 2 கூட்டிங்கன்னா 18, 72 18 அடிச்சா 4 நாள். ஆன்சர் 4 நாள். அடுத்து ஓகே, இது வென்சுலேஷன் நல்ல கொஸ்டின், ஓரளவு நல்ல கொஸ்டின். ஒரு நீச்சல் குளம்னாலே கனசேபகம் கியூபாய்டு தான். அது நீளம் அதெல்லாம் கொடுத்துட்டாங்க 24, 15 சொல்லிட்டு. அப்புறமா நீரோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் உயருதுன்னு சொல்லிட்டாங்க. குதிச்சா 1 சென்டிமீட்டர் உயருது. இப்ப குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஆண்கள் அந்த குளத்தில் குதிக்கும் போது நீரின் உயரம் 1 சென்டிமீட்டர் உயருதுன்னா உயரமே 1 சென்டிமீட்டர் தான் அர்த்தம். புரியுதா? அப்ப இது கன அளவு கண்டுபிடிச்சிடலாம். கன அளவுக்கு ஃபார்முலா LBH. சோ L வந்து 24 மீட்டர், B வந்து 15 மீட்டர். அப்ப 24 × 15. உயரம் வந்து 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப 0.01 மீட்டர். ஏன்னா 1 மீட்டருங்க 100 சென்டிமீட்டர். அப்ப 1 சென்டிமீட்டர்னா 0.01 மீட்டர் வரும். இதெல்லாம் பெருக்குனீங்கன்னா 24 15 360. 360ஓட 0.01 கூட்டினா 3.6 மீட்டர். அப்ப மொத்த கன அளவு 3.6 மீட்டர். இப்ப ஒரு ஆண் சராசரியா வெளியேற்றும் நீரின் அளவு 0.1னா 3.6க்கு எத்தனை ஆண்கள் வருவாங்க? அவ்வளவுதான். அப்ப 3.6/0.1. அப்ப 36/1 கேன்சல் பண்ணீங்கன்னா 36. ஆன்சர் ஆப்ஷன் பி 36. ஆனா இதை இப்பெல்லாம் சால்வ் பண்ணாம இப்ப இதை பெருக்குனீங்கன்னா 360 வருது. அப்ப 36 இந்த ரேஞ்சில ஆன்சர் இருக்கும். டிக் பண்ணியிருந்தாலும் ஓகே, இவ்வளவு தேவையில்லை. புரியுதா?
நெக்ஸ்ட் கவனிங்க. ஈஸியான கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின், ஒரே லைன்ல வரும் இதெல்லாம். கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா 66, ஹைட் 7னா விட்டம் கேக்குறாங்க, டயாமீட்டர். ஓகேவா, டயாமீட்டர் கேக்குறாங்க. 2πrh தான் ஃபார்முலா, ஈக்குவல் தான் 66. 2 × 22/7, ஆரை வச்சுக்கோங்க, ஹைட் தான் 7, ஈக்குவல் டு 66. இப்ப இந்த 7 கேன்சல் ஆயிரும். அப்ப r ஈக்குவல் டு 66/2 × 22. இந்த 2 22 கீழே போயிடும். 2 அடிச்சீங்கன்னா 33, 33 11 22. அப்ப r ஈக்குவல் டு 3/2 வருது. டக்குன்னு 3/2 தெரிஞ்சீங்கன்னா இருக்காது, எனக்கு கேட்டது விட்டம். ஆரத்தோட 2 மடங்கு தான் விட்டம். அப்ப டயாமீட்டர் வேணும்னா 3/2 × 2. 2 அடிச்சீங்கன்னா ஆன்சர் 3. ஆன்சர் ஆப்ஷன் டி 3 சென்டிமீட்டர். புரியுதா? நெக்ஸ்ட் கவனிங்க. அதே மாதிரி நிறைய குரூப் 2 கட் ஆஃப் கேட்டுட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரத்தில் நம்ம சேனல்லே போட்டுடலாம். இதெல்லாம் ஈஸிங்க. 1 விட 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 80,000, ஒரு வருஷம் 4 குறையுது, அப்புறம் 4 அதிகரிக்குது, என்ன ஆகும்? ஆக்சுவலா இப்ப இந்த கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சு அப்படியே அடிக்கலாம். ஏன்னா கவனிங்க, 80,000 எடுத்துப்போம். ஒரே % இப்படி குறைஞ்சு அதிகரிச்சுன்னா ஃபைனல் அவுட்புட் குறைஞ்சுதான் வரும். அதை நான் நிறைய கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஒரே விஷயம் குறைஞ்சு அதிகமாச்சுன்னா ஃபைனல் அவுட்புட் குறைஞ்சுதான் வரும். அப்ப இதோட குறைஞ்சு இருக்கிறதுனா இந்த 2 ஆப்ஷன் தான். அதே வராது, அதிகமாகவும் வராது, இந்த 2 ஆப்ஷன் தான். ஓகே ரைட். இப்போ 4% குறையுது, அப்ப 4% குறைச்சிருவோம். இந்த 1% இவ்வளவு 800, அப்ப 4%னா 3200. 3200 குறைங்க, குறைச்சிங்கன்னா 76,800 வரும். இப்ப திரும்ப இதுல 4% அதிகரிக்கணும்ல, அப்ப இது வருமா? வராது. அப்ப டெஃபினட்டா இதான் ஆன்சர், நீங்க போடலாம். 4% அதிகரிக்க தேவையில்ல, அதிகரிச்சா அதுதான் வரப்போகுது. ஏன்னா இப்ப 1% 768, அப்ப 4%னா 768 × 4, 3072 கூட்டிருங்க. கூட்டிங்கன்னா 79,822 தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கவனிங்க, சரசன் சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கவனிங்க, இது ஜிஎஸ் விட்டுருங்க, இதை மட்டும் பாருங்க. இது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, நானும் நிறைய இடத்துல சொல்லி அழுத்திட்டேன். ஓகேவா? ஒரு செவ்வக வடிவ நீளத்தோட இந்த 17 மீட்டர் இருக்குல்ல, இதை விடுங்க. ஒரு பக்க அளவு 15, அது நீளமோ அகலமோ, நீளம்னே வச்சுக்குவோம். நீளம் 15 மீட்டர், லென்த் 15 வச்சுக்குவோம். இப்ப அகலம் கண்டுபிடிக்கணும். ஆனா நான் என்ன சொல்றேன், என்ன கேக்குறாங்க? ஏரியா, பரப்பளவு தானே கேக்குறாங்க. பரப்பளவு என்ன ஃபார்முலா? நீளம் மீட்டர் அகலம் தானே. அப்ப கண்டிப்பா 15ஓட வேற ஒரு நம்பரை பெருக்கணும். அப்படிதானே? அப்ப 15ஓட ஏதோ ஒரு நம்பரை பெருக்கி வரணும். அப்ப கண்டிப்பா 15ஆல பெருக்கி தான் வரும். இந்த எந்த ஆப்ஷன் 15ஆல வரும்? இது வராது, இது ஒண்ணுதான் வரும். 15 8 120 நினைக்கிறேன். அப்ப கண்டிப்பா அவ்வளவு 8 தான் இருந்திருக்கும். இதெல்லாம் அப்படியே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அடிக்கலாம், டப்புன்னு அடிக்கலாம் 10 செகண்டுக்கு. இருந்தாலும் எக்ஸ்பிளேஷன் வேணுமா சொல்லி தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூளை விட்டம் தானே கேட்கறாங்க, மூளை விட்டம் கொடுத்துருக்காங்களா? மூளை விட்டம்னா diagonal equal to √L² + B². ஓகேவா? அப்ப டி ஓகே, அப்ப டி வந்து 17, √L 15 0.2 225 + B². இப்ப 17² = 225 + B² ஆயிரும். இந்த ரூட் அங்கிட்டு போனா ஸ்கொயர் ஆயிரும். இப்ப 17² னா 289. சோ 289 - 225 = B² ஆயிரும். இந்த 225 அங்கிட்டு போனா மைனஸ் ஆயிரும். இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 64. B² 64னா B8. இப்போ B8 ன்னு போட்டீங்கன்னா 15 8 120, அவ்வளவுதான். எப்படியும் போடலாம், டேட்டாவும் போடலாம். நீங்க கேட்கலாம், இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டா டிஎன்பிஎஸ்சி வரலாறுல இந்த மாடல்ல கேட்டுட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2022 குரூப் 4ல கேட்டிருந்தாங்க ஒரு வாட்டி. இப்படி வந்தாலே ஒரு மல்டிபிள் தான் வருது. ஃபார்முலா, அதாவது இதெல்லாம் தேவையில்ல, அச்சலாம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட், இது ஒரு நல்ல கொஸ்டின், ஆனா போடலாம். ஆண்டு வட்டி வீதம் 16.23%னா 9 மாசத்துக்கு தண்ணி வட்டி கேட்கறாங்க. சரி, ஆக்சுவலா இந்த 16.23% இருக்குல்ல, இது அப்படியே எழுதுவோமா? 16 48, 48 50, 50/3%. அப்பனா இது 50/300 எழுதலாம். அடிச்சீங்கன்னா 1/6 கிடைக்கும். இதுனா 1/6 நிறைய பேருக்கு தெரியும், சொல்றேன். 1/6 வருஷத்துக்கு 1/6. ஓகேவா? வருஷத்துக்கு 1/6. அப்ப வருஷத்துக்கு கண்டுபிடிங்க. ஆனா எனக்கு வருஷத்துக்கு வேணாம், 9 மாசத்துக்கு போதுன்றாங்க. ஒரு வருஷத்துல 12 மாசம், அப்போ 9/12 போட்டா போதும். இதை சால்வ் பண்ண ஆன்சர் 3 9 4 12 1 3 3 2 6. 2ஆவது அடிச்சீங்கன்னா 34,000. 4ஆவது அடிச்சீங்கன்னா 8,500. ஆன்சர் 8,500. ஆன்சர் 8,500. அடுத்து நெக்ஸ்ட் கவனிங்க. A/BC 2 முடிச்சிட்டாங்கன்னா A/B B/C C/A என்னன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் போட்டலாம், ஈஸி தான். அது ஏல 2 பில 3.
பில 3, சில 4, சில 4, ஏல 2. இந்த மாதிரி கொடுத்து இதை ரேஷியோவா மாத்தணும்னா நான் ஆடி சொல்லி கொடுத்துருக்கேன். இதோட இந்த 2 பெருக்குங்க, இதோட இந்த 2 பெருக்குங்க, இதோட இந்த 2 பெருக்குங்கன்னு சொல்லிட்டு பண்ணா வந்துடும். இதோட இது 2 பெருக்கணும். 4 8 8 2 16, 32 6 6 3 18, 3 4 12 14 48. இப்ப எல்லாத்தையும் 2ஆல் அடிக்கலாம். அடிச்சீங்கன்னா 8 2 16, 9 2 18, 24 48. 8:9 24. ஆன்சர் ஆப்ஷன் சி. 8:9 24. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஏனா P1, Bனா Q2, Cனா R3, Dனா S4, Eனா T5. அப்ப Q2 BF B7 ஏனா கேக்குறாங்க. இது ஈஸி நான் போடலாம். அப்படியே இதை பார்த்தாலே போட்டுடலாம். கவனிங்க, இங்க Q2னா B இருக்கா, Q2ல B போடுங்க, Bனா Q2 போடுங்க. இப்ப கவனிங்க, Eனா T5 கொடுத்துருக்காங்க. அப்ப Fனா PQRSTU, அப்ப U6 வந்திருக்கும். அப்ப Fனா U6 போடுங்க. V7 RSTUV, V7னா G வந்திருக்கும். அப்ப G வரும். ஏனா P1, அப்ப BQ2 U6 GP1, BQ2 U6 GP1. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஈஸி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதெல்லாம் ஈஸி தான், செம ஈஸி கொஸ்டின். ஒரு மடிக்கணியை 12% லாபத்துல விற்கிறாரு. அது 1200 இன்னும் எக்ஸ்ட்ரா வித்திருந்தா 20% லாபம் வந்துருக்குமா? இப்ப 12% லாபத்துல விற்கிறாரு, 1200 ரூபாய் ஏத்தி இருந்தா 20% இன்னும் ஏறி இருக்கும். அப்ப எவ்வளவு லாபம் ஏறுது? 8%. அப்ப 8% 1200 நீங்க வச்சுக்கணும். புரியலையா? 1200 அதிகமாக்கினா 20% லாபம் கிடைக்குதான். அப்ப எவ்வளவு பர்சன்ட் அதிகமாகுது? 8%. அப்ப 8% 1200னா அடக்க விலை கேட்கறாங்க. அப்ப 100% நீங்க கண்டுபிடிக்கணும். 8% தான் 1200னா 100% கேட்கறாங்க. 8ஆல அடிச்சீங்கன்னா 150, 100ஆல பெருக்கிங்கன்னா 15000. ஆன்சர் ஆப்ஷனே 15000. ஆன்சர் ஆப்ஷனே 15000. அடுத்து சூப்பர் கொஸ்டின். எல்சிஎம் போடணும் சொல்லியிருக்கோம். காலைல 5 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. 20 நிமிஷம், 30 நிமிஷம், 40 நிமிஷம், 50 நிமிஷம். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 20, 30, 40, 50க்கு எல்சிஎம் எடுக்கணும். புரியுதா? 20, 30, 40, 50க்கு எல்சிஎம் எடுக்கணும். நம்ம நிமிஷமா? எல்சிஎம் எடுத்தா 600 வரும். ஓகே, எல்சிஎம் எடுத்து பாருங்க, 600 வரும். அப்ப 600 நிமிஷம், 600 நிமிஷம்னா 10 மணி நேரம் வரும். அப்ப காலைல 5 மணி நேரம் 10 மணி நேரம் அதிகரிங்க. 5 10 கூட்டினா 15. அப்ப பிற்பகல் 3. ஆன்சர் பிற்பகல் 3. அவ்வளவுதான். இந்த மாதிரி வந்தாலே எல்சிஎம் எடுத்துடணும். சொல்லியிருக்கோம் நிறைய கிளாஸ்ல. இந்த கொஸ்டின் இதுக்கு 2 அல்லது -2 போட்டிருப்பீங்க. இதுக்கு -2 தான் வருங்க நான் சொல்றேன். எப்படி சொல்றேன் கவனிங்க. இதை நான் சால்வ் பண்ணாமே சொல்றேன் கவனிங்க. இதை மட்டும் சொல்றேன். இதை இப்ப x³ - 8y³ இருக்கா? இதை நான் என்ன பண்றேன்னா x³ - 2y இப்படி எடுத்துக்கிறேன். ஏன்னா 2³ 8 y³ இப்படி வந்துடும். இதை வந்து இப்படி எழுதிக்கலாம். ஓகே, இப்ப a³ - b³ என்ன ஃபார்முலா? a - b × a² + ab + b². அப்ப a - p னா x - 2y, a - p னா x - 2y. இப்ப என்ன விஷயம்னா இதை கூட சப்ஸ்டிட் பண்ண வேண்டாம். சப்ஸ்டிட் பண்ணா x² + 2xy + 4y² வரும். நான் என்ன சொல்றேன், நீ பேரு பொது வகுத்தி HCF தான் x + ky இருக்கான், x + ky இருக்கான். அப்ப HCF x + ky னா இங்கேயும் x + ky இது இருக்கும். இங்க k² இருக்கா, ky இருக்கும். இப்ப எனக்கு x - 2y இருக்கு. அப்ப இங்கே x - 2y வந்திருக்கணும். வந்தாதான் HCF x - 2y வரும். அப்ப HCF x - 2y. ஓகே, இப்ப நல்லா இதை இப்படி பாருங்க. இந்த பிளஸ் கேங்கிற இடத்துல -2 போட்டா முடிஞ்சு. அப்ப கே தானே கேட்டாங்க. அப்ப ஆன்சர் -2 மட்டும் தான். 2 வராது. நீங்க 2 போட்டீங்கன்னா x + 2y வருது, வராதுல்ல. அப்படி யோசிச்சாலே -2 தான். நீங்க வேற எதையுமே பார்க்க தேவையில்லை. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணவே வேண்டாம். இப்படியே சொல்லிடலாம் -2. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் டைஸ். இது கொஞ்சம் யோசிச்சு போடணும். ஆன்சர் 11 இருக்கு. நான் எப்படி சொல்றேன், 2 பகடை இருக்கான். அதுல இந்த பகடை வந்து 1 2 2 3 3 6 முகம் இருக்கு. அப்ப இதுக்கும் 1 2 2 3 3 6 முகம் இருக்கும். 2 டைஸ் ஊட்டுறப்ப முதல் பகடையோட முக மதிப்பை விட இரண்டாம் பகடை முக மதிப்பு அதிகமா இருக்கு. எத்தனை வாய்ப்புன்னு தான் கேட்கறாங்க. இப்ப இதுல 1 விழுகிறப்ப அதுல 1 விழுந்தா
2 விழுந்தா கணக்கு கட்டு தானே. 11 வராது நினைக்கிறேன், இருங்க வரேன். இதுல 1 விழுறப்ப அதுல 2 வரும். ஓகே இல்ல இருங்க வரேன். இந்த 2 விழுந்தாலும் அதிகம் தான், இந்த 2 விழுந்தாலும் அதிகம் தான், இந்த 3 விழுந்தாலும் அதிகம் தான், இந்த 3 விழுந்தாலும் அதிகம் தான், இந்த 3 விழுந்தாலும் அதிகம் தான். ஓகேவா ரைட். நெக்ஸ்ட் இந்த 2 விழுகிறப்ப இந்த 3 3 வரும், எல்லாமே பாசிபிள்ஸ் தான். அதே இந்த 2 விழுகிறப்ப திரும்ப அந்த 3 வரும். இந்த 3 விழுந்துச்சுன்னா அதிகமா ஆகாது, இதெல்லாம் பாசிபிள்ஸ். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11 தான் வருது. ஓகேவா 11 தான் வரும், எப்படி பார்த்தா 11 தான். ஸோ 11 வாட்டி இப்படி அதிகமா வரும். புரியுதா நான் சொல்றது? இதுல ஒன்று உழுவுறப்ப அதுல எப்படி விழுவும் அந்த மாதிரி லாஜிக்ல யோசிக்கணும். 11 முறை வரும். ஸோ 11 வாய்ப்பு தான் ஆன்சர். அடுத்து இதெல்லாம் தப்ப கொஸ்டின். 10,890 4 சென்ச்சுன்னு எடுத்துட்டா பிக்கு என்னன்னு கேட்கறாங்க. அப்ப 5 பார்ட்ஸ் என்னன்னு கேட்கறாங்க, அவ்வளவுதான். 4 சென்ச்சுன்னு பிக்கிறப்ப டோட்டலா 9. சரிங்களா? இந்த 9 தான் 10,890னா நீங்க 5 என்னன்னு கண்டுபிடிக்கணும். 9 அடிச்சீங்கன்னா 9 9 மீதி 1 9 18 9 0. 1710 5 இருக்குனீங்கன்னா ஆன்சர் 6050. அவ்வளவுதான் ஆன்சர் 6050. அடுத்து இது போட்டாச்சு, இதுவும் போட்டாச்சு. ஸ்டார்டிங் சொன்னேன் 500 30% எவ்வளோ? 150 வரும். 150 20% 30 வரும். ஆன்சர் ஆப்ஷன் மிஸ்ஸிங் நம்பர். டூ கியூ மைனஸ் 2 ஸ்கொயர், 3Q மைனஸ் 3 ஸ்கொயர், 4Q மைனஸ் 4 ஸ்கொயர், அப்படி ஒரு மெத்தட் இருக்கு இதுக்கு. அப்படி போடலாம். இது 5Q மைனஸ் 5 ஸ்கொயரா இருக்கும், இது 6Q மைனஸ் 6 ஸ்கொயரா இருக்கும். இதை தாண்டி இதை டபுள் டிஃபரன்ஸ்ல போடலாம். அந்த மெத்தட் நான் சொல்லித்தரேன். இப்போ நான் சொன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது ஆக்சுவலா 2Q மைனஸ் 2 ஸ்கொயர், இது ஆக்சுவலா 3Q மைனஸ் 3 ஸ்கொயர். அப்ப நம்ம 4Q மைனஸ் 4 ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். இது 5Q மைனஸ் 5 ஸ்கொயர், அந்த லாஜிக்ஸ்ல போகும். அப்ப நம்ம 4Q மைனஸ் 4 ஸ்கொயர் கண்டுபிடிச்சாகணும். 4 கியூப்ங்கிறது 64, 4 ஸ்கொயர்ங்கிறது 16. 64 16 48. ஓகே, நான் இன்னொரு மெத்தட் சொல்றேன். இப்போ பாருங்க 4 18 கொஸ்டின் மார்க்கு 100 180 294 448. இப்போ டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா இதுக்கு டிஃபரன்ஸ் எடுக்கிறப்ப 4 154, இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 114, இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 80. ஓகேவா? இப்படியே வைப்போம். இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் 40, இதுக்கு டிஃபரன்ஸ் 34. நான் என்ன பண்றேன், இங்க 6 குறைஞ்சிருக்கா, 6 குறைஞ்சிருக்கா, அப்ப இன்னொரு 6 குறைச்சி இங்க 28 வரும். நான் யோசிக்கிறேன் 80 28 போனா 62. ஓகே ஓகே சாரி 52. 80 28 போனா 52. இதெல்லாம் மைனஸ் ஆகி வந்திருக்கு. அப்ப 100ல 52 போனா 48 தான் வந்துடும். 48 தான் ஆன்சர். இப்படி போடலாம், இதுவும் லாஜிக் தான். இப்படியும் போடலாம், டபுள் டிஃபரன்ஸ்ல வரும். ஓகே, ஈஸியான கொஸ்டின் தான். n இயலங்களோட கூடுதலுக்கான ஃபார்முலா n × n + 1/2 = 253 அப்படின்னா n என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த 2 அங்க போனா மல்டிபிள் ஆகும். அப்ப 506. அப்ப n × n + 1 தான் 506. இதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரும். அதெல்லாம் வேணா இப்ப நம்ம ஆப்ஷன்ல இருந்து போயிடலாம். நான் n ல 22 கொடுத்தேன்னா இங்க 23 கொடுக்கணும். இந்த ரெண்டையும் பெருக்கினா இது வருமானம் வரும். ஆன்சர் 22. அவ்வளவுதான். ஆன்சர் 22 முடிஞ்சு. சிம்பிள். இதை மட்டும் எழுதுங்க, ஆன்சர் வந்துடும். ஓகே, தனிவட்டி மூலம் அசல் கவனிங்க. 8%ல ரெட்டிப்பாகணுமா? அப்ப 2000ங்கிறது 4000 ஆகணும். அப்ப வட்டி மட்டும் 2000 ரூபாய் வரும். புரியுதா? 2000க்கு 8% எடுத்தீங்கன்னா 160 வரும். அப்ப ஒரு வருஷத்துக்கு 160 ரூபானா 2000 ரூபாய் வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? அப்ப 2000ல இருந்து 160 வருங்க. ஈரெட்டு 14 25 100. 25/2னா 12 வருஷம் ஆகும். வருஷத்துக்கு 12 மாசம். அப்ப 12 வருஷத்துக்கு 144 மாசம் ஆகும். அரை வருஷத்துக்கு ஒரு 6 மாசம் வரும். கூட்டிங்கன்னா 150 மாசம். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து இந்த கொஸ்டினை பாயிண்ட்லாம் வச்சு சால்வ் பண்ணலாம். ஆனா ஈஸியா ஒரு மெத்தட் சொல்லவா? நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்குமே காமன் மல்டிபிள்ல லீஸ்ட் தான் ஆன்சர். ஓகேவா? அப்ப எப்படி பார்த்தாலும் இங்க பாருங்க 3 ஒரு நம்பர் இருக்கு. அப்ப வரப்போற எல்சிஎம் இந்த 3க்கும் மல்டிபிளா இருக்கணும். 1 3 இருக்கலாம்,
இல்ல 3ஓட மல்டிபிள் 6, 9, 12, 18 இப்படிதான் ஏதாவது இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 3க்கும் அது மல்டிபிளா இருக்கணும். ஒண்ணு 3 எல்சிஎம்மா இருக்கலாம், இல்ல 3ஓட மல்டிபிள் தான் வரணும். இது 3ஓட மல்டிபிளா கிடையாது, இது 3ஓட மல்டிபிளா 2.7 தான் இருக்கு. இது வருமா? வராது. ஒரு ஆப்ஷன் தான் மீந்தது, அதான் ஆன்சர். அப்படி யோசிக்கலாம். எல்சிஎம் தானே கேட்கறாங்க, நான் சொல்றது புரியுதா? ஒருவேளை ஆப்ஷன்ல 3 தான் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 3 இல்ல, 3ஓட அதிகமா இருக்கா, ஒன்னே ஒன்று தான் இருக்கு, அப்ப அதான் ஆன்சர். இல்லைனாலும் சால்வ் பண்ணலாம். கவனிங்க, சால்வ் பண்ணிடலாமா? என்ன பண்ணணும்னா இதுக்கு ப்ராப்பர் மெத்தட், எல்லாத்தையும் ஃபுல் நம்பரா மாத்தணும். அப்ப இது 100ஆல பெருக்கினா தான் ஃபுல் நம்பர் ஆகும். அப்ப இதையும் 100ஆல பெருக்கிடுங்க, இதையும் 100ஆல பெருக்கிடுங்க. அப்ப இது 300, இது 270, இது 9ன்னு வரும். இப்ப இதுக்கு நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கனாலே 2700 வரும். ஆனா 100ஆல பெருக்கி தான் இந்த நம்பர் வந்துச்சு. அப்ப 100ஆல பெருக்குனதுக்கு தான் இது எல்சிஎம். அப்ப ஃபைனலா 100ஆல வகுத்தரணும். ஸோ 27 எப்படி பண்ண 27 தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நான் சொன்னது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாமே ஆப்ஷன் வச்சு போட்டுடலாம். ஓகே ரைட், இதோட அவ்வளவுதான். இன்னும் இருக்கா? ரைட், இதுவும் ஒரு நல்ல கொஸ்டின் தான். இதுக்கு நான் ஆன்சர் சொல்றேன். ஓகே, ஆன்சர் வந்து √3 தான். எப்படின்னு சொல்றேன், கவனிங்க கொஞ்சம். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க நம்பரை கேட்கறாங்க. ஓகே, முதல்ல இதை எடுத்துக்குவோம். கியூப் ரூட் ஆஃப் 8 என்ன? 2. அப்ப கியூப் ஆஃப் 7னா 2ஓட ரைட்டா இங்க ஒரு கம்மியா ஒரு நம்பர் இருக்கு. ஓகே, ரூட் அதாவது 4th ரூட் ஆஃப் 5. 4th ரூட் ஆஃப் 5னா இப்ப 5க்கு ரூட் எடுத்தாலே அது 2 பாயிண்ட் சம்திங் போகும். ஓகேவா? உதாரணத்துக்கு 2.25 சும்மா வச்சுக்கோ. 2.5 வராது, சும்மா வச்சுக்கோ 2.25. இதுக்காக ரூட் எடுக்கிறப்ப 1.5 அந்த லாஜிக்ஸ்ல போகும். அப்ப எப்படி பார்த்தாலும் இதோட வேல்யூ ஒரு 1.5 கிட்ட இருக்கும். அப்ப இது 2 விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, இது 1.5 இருக்கு. 2 விட கம்மியா இருக்கு, சும்மா ஒரு 1.9 எடுத்துக்குவோம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி எந்த ஆப்ஷன் வரும்? √2 1.2 சம்திங் தான் வரும். ஓகே, சோ வராது. இது அக்யூரேட்டா 2 வருது, 2லாம் வராது, இது நடுவுல. √5னா 2 தாண்டி போகும். அப்ப டெஃபினட்டா இதான் ஆன்சர். இந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம், கொஞ்சம் யோசிச்சா போதும், அடிக்கலாம். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட். சரி, ஓகே, சால்வ் பண்ணலாம். CATனா ABC, DOGனா DEF. அப்ப tan பை காட்னா என்னன்னு கேக்குறாங்க. டக்குன்னு tan பை காட்ட பார்த்தோம்னா ட்ரிகனாமெட்ரிக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னு பார்த்தோம். அப்பலாம் இல்ல, அந்த சீன்லாம் இல்ல. Tனா C இருக்கு, அப்ப C ல ஆரம்பிங்க. ஏனா B இருக்கு, B போடுங்க. N அங்க இல்லவே இல்ல. சரி, ஒரு நிமிஷம். எனக்கு C தான் A வரணும், அப்படிதானே? C தான் A வரணும். அப்ப இங்க ஒருவேளை C வந்திருந்தாதான் இங்க ஏன்ற லாஜிக்ஸே வரணும். அப்ப இது ரெண்டுமே வராது. நான் சொல்றது புரியுதா? Nக்கு என்ன ஆகும் கொடுக்கவே இல்லை, அப்ப என்னன்னே வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ரெண்டு ஆப்ஷன்ல யார் வேணாலும் வரலாம். இப்ப COT அதே லாஜிக்ஸ் வருவோம். Cனா ஏல ஆரம்பிக்கும், ரெண்டுமே ஏல தான் இருக்குது. ஓகே, ஆன்சர் வரப்போகுது. Tனா C வரணும், அப்ப கடைசியா C முடியணும். எது C முடியுது? இது இல்ல, இதுதான் ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே, இதான் கடைசி. ஈஸி தாங்க. GDR அப்புறமா BM அப்புறமா D4 அப்புறமா MN தானே வரும். MN இந்த ஆன்சர் வந்துச்சு. ஒண்ணுதான் இருக்கு முடிஞ்சு. அதாண்டி Q நான் சொல்லிடுறேன் எப்படின்ட்டு. கடைசில இருந்து பாருங்க, RP5னா அடுத்து Q தான் வந்திருக்கும். அப்ப MNQ தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் மேக்ஸ்க்கான ஆன்சருக்கு எல்லாமே சொல்லிட்டேன். கண்டிப்பா ஒரு 15ல இருந்து 18 ஈஸியா அடிச்சிருக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் 15 18 ஈஸியா அடிச்சிருக்கலாம். ஒரு நாள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க அந்த 22 23 நெருங்கலாம். 25 அப்படிங்கிறது இங்க கொஞ்சம் ரேர் விஷயம். ஏன்னா ஒரு கொஸ்டின் தப்பு, தப்பாவே இருக்கு. அது தாண்டி அந்த டைமிங் கொஸ்டின் தமிழ்ல படிச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. அப்ப எனக்கு தெரிஞ்ச மேக்ஸ்ல 20க்கு மேல நீங்க போயிருந்தீங்கனாலே வேற லெவல், சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் கொஞ்ச நேரத்துல கட் ஆஃப் சொல்றேன். அதே மாதிரி என்னோட வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னது, அந்த குரூப் மெயின்ஸ்க்கான லாஜிக்கல் ரீசனிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா யூடியூப்ல கொடுக்க போறோம். அதுக்கான ஒரு மாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொஞ்ச நாள்ல வரும். ஓகே, கொஞ்ச நாள் நம்ம கிளாஸஸ் ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்டே வரும் அந்த அனௌன்ஸ்மெண்ட். அடுத்து அப்படியே நம்ம, ஏன்னா குரூப் மெயின்ஸ்க்கு அந்த லாஜிக்கல் ரீசனிங்ல அது கிளாஸ் டெஸ்ட்னா டிஸ்கஷன் எல்லாமே நம்ம ஃப்ரீயா கொடுக்க போறோம். குரூப் 2 மெயின்ஸ்ல நீங்க பாஸ் ஆகணுங்கிறதுக்காக. ஓகே, ஸோ அதுக்கான ஃபர்தர் அனௌன்ஸ்மெண்ட் வரும், நம்ம அதுல மீட் பண்ணலாம். ஆன்சர் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துல குரூப் 2 கட் ஆஃப் நம்ம சொல்றோம். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.